ஹைமா அதை பாருங்கடா, மோர் குழம்பு வந்து நான் ஸ்டவ் மேலே வைக்காமல் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பச்சை மோர் குழம்புன்னு சொல்லி பச்சை மஜ்ஜிகை சாறுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அதை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், திருப்பியும் வந்து செய்து காட்ட சொன்னதுனால இன்றைக்கி நான் செய்கிறேன். இந்த பாருங்கள், தயிர் புளிச்ச தயிர் இருந்தால் நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு திருப்பியும் புளிச்சு போயிடும். அதனால் நம்ம நார்மல் தயிரில் பண்ணால் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அது புளிச்சு போயிடும். ஓகேங்களா? அதனால் புளிச்ச தயிரில் தான் பண்ணணும். ஓகே, இந்த பாருங்கள், தயிர் எடுத்துக்கங்க, கெட்டி தயிர். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இது பாருங்கள், வடிச்சு கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை. வடிச்ச கடலை கொஞ்சமாக இருக்கணும், அதுக்கு 3 மடங்கு இருக்கணும் வேர்க்கடலை. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வெங்காயம், தேங்காய் பத்தை வைக்கணும். ஓகேவா? தேங்காய் பத்தை என்கிட்ட இல்லை, அதனால் நான் வைக்கல. தேங்காய் பத்தை வைக்கணும். ஓகேவா? இது சால்ட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. இதை வந்து அதுக்கப்புறமா போட்டு தேங்காயும் மிளகாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு, இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுடா, ஒன்றும் பாதியமாக நம்ம பல்லில் கடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி அரைச்சிட்டு இதில் போட்டு கலந்துடணும். ஓகேவா? இந்த பாருங்கடா, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. அவ்வளோதான். தெரியுதுங்களா? தண்ணி எல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணாதீங்க. அந்த திக்னஸ்ஸாக இருக்கணும், குழம்பு மாதிரி தான், கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும். மஜ்ஜிகை சாறுன்னு தான் சொல்லுவோம். இப்போது இதை வந்து இது பாருங்கள், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு கலந்துடணும். அவ்வளோதான். சரியா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. மஜ்ஜிகை சாறு இது வந்து ஸ்டவ் மேலே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பிட்டுட்டு வறுத்தல், உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.